இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. அதில் மேலே இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே பேப்பரில் கட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். டிசைன் நெக்லாம் அந்த டிசைன் நெக்கில் எப்படிலாம் நம்ம பீஸ் கொடுத்து திருப்பலாம் அப்படின்றது ஒரு 2-3 மெத்தடு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நெக் தச்சு திருப்புறதுக்கு இந்த சைஸ் துணி எடுத்துக்கிறேன் நான். எப்பயும் போல் நம்ம 4 மடிப்பு போடுவோம்ல, அதே மாதிரி போட்டுக்குவோம். மடிப்பு பாகம் நம்ம பக்கம் வச்சுக்கணும். அதை அப்படியே 2ஆக மடிச்சிட்டேன். அப்படி இப்போ மொத்தம் 4 மடிப்பு இருக்குது. இதுலேருந்து பக்க கழுத்து 2 இன்ச்சு, இதில் 3 கழுத்து 5, இதில் இருந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அப்படி இதில் பான் நெக் இப்படி வெட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. பேக் சைடில் இந்த இடத்துல ஒரு 3 இன்ச் அளவுக்கு இங்கேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. பேக் சைடில் ரவுண்டு நெக் வச்சுக்கலாம், இல்லை பா நெக் தான் வேணும்னாலும் பா நெக் வச்சுக்கலாம். இப்போ இதை முடிச்சிட்டோம். இந்த இடத்துல ஒரு கட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வெட்டியிருக்கிறது சுடி வெட்டுற மெத்தடுக்கு ஃப்ரண்ட்டில் பா நெக் வரும். பேக் சைடில் கழுத்து கொஞ்சம் நம்ம இப்படி மேலே தூக்குன மாதிரி வேணும்னா இப்படி ரவுண்ட் நெக் வச்சுக்குவோம். இதுவே ப்ளவுஸில் வேணும்னும் போது என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல பேக் சைடில் இங்கே பாக்ஸ் போட்டு இந்த இடத்துல பா நெக் வச்சுக்குவோம். ஃப்ரண்ட்டில் இங்கே ரவுண்டு நெக்கும் வச்சுக்கலாம், இல்லை இந்த இடத்துலையும் இப்படி கிராஸ் பண்ண மாதிரி பா நெக் வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு எப்படி ஆசைப்படுறோமோ அந்த மாதிரி வெட்டி தைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு பீஸ் கொடுத்து தைச்சி திருப்புறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இதிலேருந்து 1 இன்ச் அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிவிட்டு பீஸ் வெட்டிக்கணும் எக்ஸ்ட்ரா. வெட்ட முடியும்னா வெட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுட்டு அந்த கோட்டு மேலே வெட்டிக்கலாம். இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஜாயின் பண்ணிட்டோம். இந்த பிசுறு எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கத்தில் இப்படி மடித்து வச்சுக்கணும். ஒரே ஒரு மடிப்பு மட்டும் இப்படி மடித்தா போதும். இப்போ ஃப்ரண்ட்டு பேக் 2 சைடும் இருக்குது. இப்போ இதில் அப்படியே ஜாயின் பண்ணிடணும். இப்போ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இதை ஜாயின் பண்ணதில் இந்த இடத்துல இருந்து வச்சு ஜாயின் பண்ணோம், நம்ம பீஸ் கொடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல இருந்து இங்கே இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு அந்த பிசுறு தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபினிஷிங் அழகாக வரணும்னா இந்த ஷோல்டர்லேருந்து வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். வைக்கும்போது இந்த ஷோல்டரை விட இந்த மாதிரி வைக்கும்போது இந்த பீஸை ஷோல்டரை விட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுடுங்க. இப்படி இப்போ இந்த பீஸ் வச்சுருக்கிறது இப்போ இதில் ஜாயின் பண்ணியிருக்கிறோம், நல்ல பக்கமாக இருக்குது. ஆனால் இதில் எப்படின்னா நம்ம இப்படி மடித்து தைச்சிருக்கிறோம்ல, அந்த பக்கத்தை இப்படி மேல் பக்கமாக இப்படி வைக்கணும். அப்போ தான் தைச்சிட்டு திருப்பும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும், அந்த பிசுறு தெரியாமல். இப்போ இந்த பேக் சைடில் இது நேர் பீஸில் தான் இப்போ வெட்டியிருக்கிறோம். நம்ம இதில் தைச்சிட்டு வரும்போது இந்த இடம் வரைக்கும் கொஞ்சோண்டு அப்படியே தைச்சிடலாம். இதுக்கு மேலே லேஸாக நம்ம சுருக்கம் வச்சு தைக்கணும். 1/4 இன்ச் அளவுக்கு பிடிச்சி தைக்கணும். அப்படி
ஒரு 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு நம்ம அந்த சுருக்கம் வச்சோம்னா போதும். திருப்பும்போது நமக்கு ஃபினிஷிங் வரணும். ஏன்னா நேர் பீஸாக இருக்கிறதுனால அந்த மாதிரி சுருக்கம் வச்சு செஞ்சோம்னா நமக்கு சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக அழகாக வரும். இப்போ இது வரைக்கும் தைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த கார்னர் வருது இல்லை, இந்த இடத்துல என்ன பண்ணணும், இப்போ பெருசாக ஒரு சுருக்கம் வைக்கணும். இந்த இடத்துல இப்படி வந்து கரெக்டாக இப்படி மடிக்கும்போது இந்த கார்னர் இது இருக்குது பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட இப்படி விரல வச்சுக்குங்க. வேணால் வச்சுட்டு நம்ம இப்படி மடிக்கும்போது இந்த பீஸ் அளவுக்கே கரெக்டாக இருக்கணும். இதை விட இறங்கி ரொம்ப பெருசாக இப்படி வச்சுட்டோன்னு வச்சுங்க, இதை விட இறங்கி வந்துடும். இப்போ இந்த பீஸை விட இறங்கி வந்துருச்சு இல்லை, அப்போ அது நல்லா இருக்காது. அதனால் என்ன பண்ணணும், கரெக்டான சைஸு நம்ம இப்படி மடிக்கும்போது நமக்கு தெரியும். இப்படி வைக்கும்போது இந்த பீஸும் இந்த நம்ம மடிச்சிருக்கிற பீஸும் ரெண்டும் கரெக்டாக இருக்கணும். இந்த இடத்துல முக்கோணம் மாதிரி இருக்கும், அந்த ஜாயிண்ட்டு இந்த இடத்துல வரணும். இப்படி ஒரே மடிப்பு. இப்படி இன்னொரு தடவை வேணால் பாருங்கள், நல்லா இப்படி இருக்குது. இந்த இடத்துல 1 இன்ச் அளவுக்கு இந்த இடத்துல இப்படி எடுத்துக்கலாம். எடுத்து இந்த பீஸை அப்படியே திருப்பணும். இப்படி திருப்பிட்டு அந்த நல்லா அந்த கார்னர் இருக்குல்ல, அந்த இடத்துல விரல இப்படி வச்சுங்க. அப்போ நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக அந்த ஷேப் வரும். இப்படி வச்சிடணும். வச்சுட்டு இப்படி தைக்கிறோம்ல, இந்த இடத்துல கொண்டு வந்து ஊசி அப்படியே நிறுத்திடணும். நிறுத்திட்டு அப்படியே திருப்பிக்கணும். இப்போ திருப்பிட்டோம். அடுத்தது அதே மாதிரி இந்த சைட்லேயும் செய்யணும். இப்போ செஞ்சிட்டோம். அதே மாதிரியே இங்கேருந்து ஒரு இன்ச் அளவுக்கு இந்த பட்டை எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த முன்னாடி நம்ம நிறுத்திடுறோம். இப்படி நிறுத்திட்டு அதே மாதிரி இந்த பீஸை இப்படி திருப்பிக்கணும். திருப்பிட்டு இப்படி வைக்கும்போது நமக்கு இந்த பீஸு இந்த மடிச்சிருக்கிற பீஸு ரெண்டும் கரெக்டாக இருக்கும். முன்ன பின்ன நவுறாத அளவுக்கு கரெக்டாக வச்சுட்டு அதே மாதிரி ஊசி அதில் நிறுத்திட்டு இப்படி திருப்பிக்கணும். இப்போ இந்த பீஸு இதில் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த ஷோல்டர்கிட்ட வச்சு இந்த இடத்துல ஜாயின் பண்ணோம். அப்போ இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு நான் இந்த இதை பாருங்கள் எடுக்கிற மாதிரி இருக்குது இல்லை, இந்த அளவுக்கு விட்டுட்டு இதிலேருந்து தையல் போட்டுட்டு வந்தேன். இப்போ என்ன பண்ணணும், அதே மாதிரி முடிக்கும் போதும் இப்போ இந்த ஷோல்டர் இருக்குதுல ஜாயின் பண்ணது, அதே மாதிரி கொஞ்சம் தூரம் இப்படி தள்ளி அதோட கட் பண்ணிக்கலாம் மீதி இருக்கிற பீஸை. இப்போ இந்த 2 பீஸும் நமக்கு கரெக்டாக ஜாயின் பண்ணுற மாடலில் வந்துடும். இப்படியே வச்சு தையலை போட்டு விட்டுடலாம் நம்ம. இப்போ இந்த 2 பீஸும் நம்ம இப்படி கரெக்டாக வச்சுட்டோம். ஒன்று இந்த பக்கம் இப்படி வச்சு தையல் போட்டாலும் போடலாம், இல்லை இப்படி வச்சு தையல் போடலாம். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பீஸ் கொடுத்து நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். அடுத்தது அந்தந்த இடத்துல கட் பண்ணி விடணும், தையலில் படாமல் கட் பண்ணி விடணும். இப்போ இந்த ஷேப்புக்கு கரெக்டாக இந்த கார்னரில் தையலில் படாமல் இந்த இடத்துல கட் பண்ணி விடணும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் தையலில் படாமல் கட் பண்ணி விடணும். இப்போ கட் பண்ணி விட்டாச்சுது. இது என்ன பண்ணணும், இந்த இடத்துல அப்படியே ஃபுல்லாக மடிச்சுக்கணும். இப்படி மடிச்சுட்டு இந்த இடத்துல படிமான தையல் போட்டு அப்படியே முடிக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 டைப்பில் இருக்குது. இதில் இப்படி வச்சு இதுக்கு மேலே படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பினாலும் திருப்பலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு தையல் போடணும். நம்ம இப்படி தையல் போட்டோம்னா நமக்கு இந்த இடத்துல தையல் தெரியாமல் இருக்கும். இப்படி செஞ்சுட்டு இந்த இடத்துல ஹெம்மிங் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல தையல் போட்டோன்னா அதுக்கப்புறம் இதை மடித்து வச்சு படிமானமாக இன்னொரு தையல் போடணும். எப்படி வேணால் செஞ்சுக்கலாம். இதில் ஒரு சிலருக்கு இந்த இடத்துல வெளியில் தையல் தெரிஞ்சால் பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும், இந்த பீஸ் நம்ம வச்சுருக்கிறோமில்ல, இது மேலே தையல் போடணும். தையல் போடும்போது இந்த பீஸ் பக்கம் திரும்பின மாதிரி இப்படியே இருக்கணும். அப்படியே வச்சு தையல் போடணும். அப்போ தான் ஸ்டிப்பாக இருக்கும். இப்போ இது மேலே படிமான தையல் போட்டுடணும்.
இப்படி செஞ்சுட்டே வரும்போது இந்த பான் நெக் நம்ம இந்த இடத்துல ஃப்ளீட் வச்சோம்ல, இதுக்கு நேராக வரும்போது இந்த மடிப்பு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலேயே அப்படியே ஊசி நிறுத்திடணும். இந்த இடத்துல அந்த மடிப்புக்கு பக்கத்துலேயே அந்த ஊசி நிறுத்திட்டு இந்த பீஸை திரும்பியும் இப்படி தள்ளிடணும். இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கரெக்டாக திரும்ப அந்த இடத்துல அப்படியே தையல் போட்டுகிட்டே வரணும். அதே மாதிரி இந்த சைடில் கார்னரில் வரும்போதும் அதில் அந்த மடிப்பு இருக்கும், அந்த மடிப்புக்கு பக்கத்துலேயே அந்த ஊசியை நிறுத்திட்டு திருப்பி இப்படி திருப்பிடணும். திரும்பிட்டு இந்த பீஸையும் இப்படி திருப்பிக்கணும். எல்லாத்துலேயுமே அப்படியே படிமான தையல் போடணும். இந்த இடத்துல போடும்போது பேக் சைடு நெக்கில் இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டோம். இதில் என்ன பண்ணணும், இந்த இடத்துல இப்படி வச்சு இதில் ஃபுல்லும் ஹெம்மிங் பண்ணி இந்த இடத்துல முடிச்சிட்டோம்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் தையல் தெரியாது, ஹெம்மிங் பண்ணது மட்டும்தான் தெரியும். இப்போ நம்ம தச்சு திருப்பினதும் இந்த மாடலில் இருக்கும். இதில் நம்ம தச்சு திருப்பின பீஸை இப்படி உள் பக்கமாக இப்படி மடக்கி விட்டுட்டு இதில் ஹெம்மிங் பண்ணணும். இப்போ நமக்கு அது கரெக்டாக அந்த பாஸ் ஷேப் வந்துடும். இப்போ நம்ம ஹெம்மிங் பண்ணி முடித்த உடனே ஃபினிஷிங் இந்த மாதிரி வந்துடும். இப்போ பா நெக்குக்கு நம்ம இந்த மாதிரி பீஸ் கொடுத்து செஞ்சோம், நேர் பீஸ்லேயே பட்டையாக கொடுத்துருக்குறோம். இப்போ அதே மாதிரி பேக் சைடில் ரவுண்டு நெக் வந்திருக்கு. ரவுண்டு நெக்லேயும் அதே மாதிரி பட்டை பீஸையே நம்ம கொஞ்சம் சுருக்கம் வச்சு செஞ்சுருக்குறோம். சுருக்கம் வச்சு செஞ்சுட்டு ஹெம்மிங் பண்ணும்போது என்ன பண்ணணும், அந்த சுருக்கத்தை அப்படியே வச்சு செய்யக்கூடாது. நமக்கு இந்த இடத்த விட இந்த இடம் நமக்கு கொஞ்சம் பெருசாக வருது அப்படின்றதுனால தான் நம்ம இங்கே கொஞ்சம் சுருக்கம் வச்சுருக்குறோம். அப்போ நமக்கு இந்த துணியில் சுருக்கம் கொடுக்காமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், இதை கொஞ்சோண்டு இந்த சுருக்கத்தை கொஞ்சம் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துலலாம் சுருக்கம் இல்லாத அளவுக்கு இப்போ எடுத்து விட்டு செஞ்சதுனால இதில் சுருக்கம் வரல பாருங்கள். பேக் சைடில் ஃபினிஷிங் கரெக்டாக வரணும் இந்த மாதிரி. அதுக்காக தான் நம்ம அந்த சைடில் சுருக்கம் வச்சு செய்கிறது. இப்போ இதே மெத்தட்லேயே ரவுண்டு நெக் செய்கிறதா இருந்தாலும் இந்த இடத்துல ரவுண்டு நெக் வெட்டிக்கலாம். அதே மாதிரி பட்டையாக பீஸ் வச்சு பட்டையாக பீஸ் கொடுத்து போட்டாலும் அதுவும் அழகாக இருக்கும். அதே மாதிரி ரவுண்டு நெக் வைக்கும்போது இந்த இடத்துல ரவுண்டு வரும்போது இந்த சுருக்கம் இந்த இடத்துல ரவுண்ட்லேயும் வரணும். இந்த சைடில் வர வளைவுலையும் இந்த மாதிரி சுருக்கத்தை வச்சு நம்ம தைச்சோம்னா ஃபினிஷிங் அழகாக வரும். இப்போ நம்ம போன தடவை செஞ்ச மாதிரியே அதே அளவில் வச்சு இன்னொரு பீஸ் நான் கட் பண்ணியிருக்கிறேன். வேறு மாடலில் உங்களுக்கு கழுத்து பீஸ் வைக்கிறது எப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ பா நெக் மட்டும் இதில் இப்படி எடுத்து போடுறோம். இப்படி எடுத்து போடும்போது இப்போ இந்த இடத்துல 1.5 இன்ச்சு இந்த நமக்கு பக்க கழுத்து முடிஞ்சிருக்குது. இந்த பீஸ்லேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இந்த துணி இப்படி நவுந்து இருக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல எவ்வளோ விட்டுருக்குறோமோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் 1.5 இன்ச் அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கே கீழே விடுற துணி எப்படின்னா இதிலேருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு இருக்கலாம். இந்த இடம் நமக்கு முடிஞ்சிருக்கு, இதிலேருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இப்படி வச்சுக்கிறோம். நம்ம இதோட ஒரு பீஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பின் பண்ணிடுறோம். பின் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் அளவு கேப் விட்டு இந்த இடத்துல இருந்து இப்படி நம்ம கோடு போட்டுடுறோம். அது மேலேயே தையல் போட்டோம்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது எப்படின்னா இப்போ இது ப்ளைனாக இருக்கிற துணி. இந்த துணியை இந்த பக்கத்துலேயே வைக்கலாம், இப்படி திருப்பியும் வைக்கலாம், எப்படி வேணால் வைக்கலாம். இதில் மாறாது. இதுவே இதில் டிசைன் உள்ள பக்கமாக இருந்ததுன்னாக்கா அப்போ என்ன பண்ணுறீங்க, டிசைன் உள்ள பக்கத்தை இந்த மாதிரி வைக்கணும், இந்த பீஸ் இந்த சைடில் இருக்கணும். அப்போ தான் நம்ம தைச்சிட்டு திருப்பும்போது என்ன ஆகும், நமக்கு உள் சைடில் வந்துடும். டிசைன் உள்ளது வெளிப்பக்கத்தில் கரெக்டாக நமக்கு ஃபினிஷிங் அழகாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி வச்சு தையல் போட்டுட்டோம். இப்படி திருப்பிட்டு எப்பயுமே திருப்பும்போது ஊசி கரெக்டாக அதில் நிற்கணும். துணியில் இருந்தால் தான் நவுறாமல் இருக்கும்.
இப்போ இந்த மாதிரி தைச்சிட்டோம்ல, இதில் என்ன பண்ணுறீங்க, நம்ம வெட்டி வச்சுருக்கிறோம்ல, நம்ம வெட்டின பீஸுக்கு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை மட்டும் இப்படி கட் பண்ணிக்கணும். நம்ம அளவு எடுத்து வெட்டினது மேலே உள்ள பீஸு, இது அடியில் நம்ம கொடுத்துருக்குற பீஸு. இந்த பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துணும். இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கார்னரில் கட் பண்ணி விடணும்னா தையலில் படாமல் கரெக்டாக அந்த இடம் வரைக்கும் கட் பண்ணணும். அப்போ தான் சுருக்கம் வராது. இந்த இடம் வரைக்கும் கட் பண்ணி விடணும். அப்போ தான் நல்லா திருப்பும்போது நமக்கு ஷேப் கரெக்டாக வரும். இப்போ இந்த பீஸ் எல்லாத்தையும் இப்படி திருப்பிடணும். திருப்பிட்டு படிமான தையல் போடணும். அப்படி கரெக்டாக இந்த தையல் சென்டரில் இருக்கணும். இந்த சைடு இப்படி நவுந்த மாதிரி வச்சு தைக்கக்கூடாது, நல்லா இருக்காது. அதே மாதிரி அந்த பக்கம் போனாலும் நமக்கு அளவு குறையும். அதனால் தையல் கரெக்டாக இப்படி சென்டரில் இருக்கணும். இது மேலேயே வச்சு படிமானமாக தையல் போடணும். அந்த மாதிரி பீஸ் கொடுக்க தெரியல அப்படின்றவங்க இந்த மாதிரி பீஸ் ஈஸியாக கொடுத்துடலாம். மாதிரி தைச்சி திருப்பது இது ரொம்ப ஈஸி மெத்தடு. இப்போ இது தைச்சி முடிச்சிட்டோம்ல, இந்த சைடில் இருக்கிறதுல என்ன பண்ணிடணும், இதில் ஒரே ஒரு மடிப்பு மட்டும் இப்படி மடித்து வச்சு எல்லாத்துலேயும் சுற்றிலும் தையல் போட்டுடணும். ஏன்னா இந்த இடத்துல பிசுறாக இருக்குதுன்னா நமக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால் இப்படி மடித்து வச்சு ஒரு தையல். பேக் சைட்லேயும் ஃபுல்லும் தைச்சிட்டோம். இப்போ பிசுறு நம்ம தைச்சது பிசுறு பக்கம் உள் பக்கம் இப்படி வரா மாதிரி வந்துடுச்சு. இதில் என்ன பண்ணலாம், ஃபுல்லும் இங்கே எம்மிங் பண்ணாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல மட்டும் லைட்டாக இங்கே ஒரு டேக் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல கார்னரில் ஒரு டேக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம போடும்போது நமக்கு இந்த பீஸு வெளிப்பக்கம் இப்படி வந்துடும். அதனால் இந்த இடத்துல மட்டும் ஒரு டேக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எம்மிங் பண்ணுறதுனாலும் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ அதே மெத்தடு தான். இந்த இடத்துலையும் 1.5 இன்ச்சு வச்சுங்க, இந்த இடத்துலையும் 1.5 இன்ச்சு விட்டுடணும். இந்த கழுத்துலேருந்து 2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இந்த பீஸ் இருக்கணும். அந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு இப்போ இதில் செஞ்ச மாதிரியே நம்ம என்ன பண்ணணும், இதுலேயும் 1/4 இன்ச் அளவுக்கு இப்படி விட்டு இந்த இடத்துல ரவுண்டாக தையல் போட்டுக்கணும். இந்த மார்க் பண்ணது மேலேயே அப்படியே ரவுண்டாக தையலை போட்டுடணும். தையலை போட்டுட்டு தையலில் படாமல் அங்கங்கே கட் பண்ணி விட்டுட்டு இதை திருப்பிட்டு படிமான தையல் போடணும். அது மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயும் இந்த மெத்தட்லேயும் ஃபினிஷிங் அழகாக வரும். இந்த மெத்தடு இது ஈஸியாக இருக்கும். ரவுண்டு நெக்கு எல்லா நெக்குக்குமே இந்த மெத்தடில் செய்யலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி நெக்கு எப்படி ஸ்டிப்பு வச்சு நம்ம தைச்சி திருப்புறது அப்படின்றத பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள். இதில் என்ன டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.